ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோஃபா குஷனுக்கு வந்து கவர் வீட்டிலே எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்கிட்ட இருக்கிறது வந்து நார்மல் சைஸ் வந்து குஷன் வந்து இது. இப்போ இதுக்கு வந்து நான் வந்து 6 குஷனுக்கு தைக்க போகிறேன். 6 குஷனுக்கு வந்து 6 மீட்டர் நான் கிளாத் வாங்கியிருக்கிறேன். இப்போது குஷன் என்ன அளவு இருக்கோ அதை விட ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் அப்படியே போட்டுக்கோங்க. நான் வந்து டபுளாக கிளாத்தை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே போட்டு 1/2 இன்ச் வந்து நீங்கள் விட்டு அப்படியே நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை டேப் வச்சு கட் பண்ணி எடுத்தாலும் எடுத்துக்கலாம். பாருங்கள், குஷனை வச்சு நான் அப்படியே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி இப்போ நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இது வந்து எனக்கு உங்களுக்கு இன்ச்சஸில் வந்து எனக்கு 21 இன்ச்சஸ் வந்து வருது. 20.5 வருது. நான் 21 எடுத்துருக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு சைடு, குஷனோட சைடு இருக்கும் இல்லையா, அது வந்து 2 சைடுக்கு மட்டும் இப்போ நம்ம வேணும். அது வந்து நான் 3.5 பாருங்கள், இந்த வித்து தான் நான் எடுத்துருக்குறேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் 2 சைடும் விட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தைக்கும்போது எப்படி தைக்கணும் அப்படின்னா, மேலே வந்து ஒரு 2 இன்ச் விட்டு, இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். மேலே ஒரு 2 இன்ச் விட்டுட்டு மீதிக்கு வந்து நம்ம வச்சு ரெக்டாங்கிள் ஷேப், ஒரு மாதிரி பேர் ஷேப்பில் வந்து தைக்கணும். பாருங்கள், இப்படி நீட்டாக தைச்சு இந்த சைடு வந்து மேலே வந்து 2 இன்ச் விட்டுட்டு தைக்கணும். அது எதுக்குன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்கணும், அதுக்காக இப்படி தைக்க போகிறோம். இப்போ தைச்சதை காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து தைக்க போகிறோம். உங்களுக்கு வந்து எப்படி தைக்கிறதுன்னு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மேலே வந்து ஒரு 2 இன்ச் விட்டாச்சு. இப்போ ஒரு சைடு வந்து தைச்சி எடுத்துட்டோம். திரும்ப முதலேருந்து அந்த பக்கமும் தைக்கணும். அதே மாதிரி 2 இன்ச் விட்டு தைச்சிட்டு, இப்போ இந்த இடம் வந்து ஊசி வந்து உள்ளே விட்டு பேர் ஷேப்புக்கு தைக்கணும். அப்போ தான் வந்து அந்த எட்ஜு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குஷன் வந்து பார்க்குறதுக்கு நம்ம வாங்கின குஷன் மாதிரி, ரெடிமேட் குஷன் மாதிரி இருக்கும். அதை பாருங்கள். இப்போது 2 சைடும் நான் தைச்சாச்சு. உங்களுக்கு வந்து இன்சைட் அவுட் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ திருப்பி நான் வந்து இந்த குஷனில் போட்டு காட்டுறேன். இந்த கவரை பாருங்கள், நீட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டிலே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். இது வெளியில் வந்து கேட்டிங்கன்னா 150 ஒரு கவர் தைக்கிறதுக்கு கேட்குறாங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. மேலே நான் 3 இன்ச் விட்டேன் இல்லையா, 2 இன்ச்சு, அது வந்து பாருங்கள் ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்காக. அதனால தான் வந்து நம்ம மேலே வந்து 2 சைடும் கொஞ்சம் விட்டோம். அந்த இடத்துல நான் வெல்க்ரூ வச்சு தைக்க போகிறேன். இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன் பாருங்கள். வெல்க்ரூ வச்சு 3 இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. நீங்கள் ஜிப் வச்சு தைக்கிறதுனா தைச்சிக்கலாம். நான் வந்து வெல்க்ரூ வந்து வச்சு தைச்சிருக்கிறேன். பாருங்கள், தைச்சி முடித்தாச்சு. சோஃபா ரெடி ஆகிடுச்சு குஷன். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நான் 6 மீட்டர்ஸ் கிளாத் வாங்கினேன். எனக்கு வந்து 4 மீட்டர் தான் செலவாச்சு. மீதி வந்து 2 மீட்டர் எனக்கு வந்து சேவ் ஆகிருக்கு. ஸோ சீப்பாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.